விஜய் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி மக்கள்கிட்ட போய் சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் அவர் தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆகிட்டே வர்றாரு. எலைட் அரசியல் தான் பேசுகிறாரு, மேலோட்டமான அரசியல், ஒரு ஒட்டுதல் இல்லாத தாமரையிலை தண்ணீர் போல தான் அவருடைய பேச்சு, நிர்வாகிகளுடைய பேச்சும் இருக்குது அப்படின்றது தான் என் போன்றவருடைய விமர்சனம். அந்த நோய் அவருக்கும் தொத்திக்கிச்சு. டிடிவிக்கும் செங்கோட்டையும் இவங்களுக்குலாம் என்னென்னா, பாருங்கள் வருவாங்க பாருங்கன்னு வாங்க. அப்புறம் டிடிவி ஆரம்பத்தில் முன்ன அடுத்த மாதமே இந்த ஆட்சி கவரும், ஸ்லீப்பர் செல் உள்ளே இருக்காங்க, வருவாங்க பாருங்கள், ஸ்லீப்பர் செல் வருவாங்க, இப்படியே சொல்லி தேர்தலே வந்துடுச்சு, ஆட்சி கவுந்துச்சு, ஆட்சி மாறிடுச்சு. அந்த மாதிரி இவரும் அது இதுன்னு கதை விட்டுன்னு இருக்காரு. அதில் அவர் ஃப்ளோவாக போகும்போது நம்மால் ஒருத்தர் சம்பவம் பண்ணிட்டான், மேலே ஏறி உம்மான்னொன்னே இவருக்கு ஃப்ளோ கட் ஆயிடுச்சு, கோவம் வந்துச்சு அவருக்கு. சொல்கிறேன் இறங்க மாட்டேங்கிறான்ற மாதிரி. நீ ஏறனா தான் முத்தம் கொடுப்பேன்னாரு, அவர் கவனிச்சிங்களா நீங்கள்? அடுத்த கூட்டத்தில் 50 பேர் ஏறுவோம், தலைவா முத்தம் கொடுத்தா தான் இறங்குவேன். இந்த வேலையெல்லாம் பண்ணவே கூடாதுங்க, இறங்க தொண்டர்களை குதூகலப்படுத்துறதுங்க, இறங்குப்பான்னு சொல்லணும். உன் உயிருக்கு நாங்கள் பொறுப்பியா? என்னை நம்பி வந்திருக்க, உன் வீட்டில் நீ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் பொறுப்பியா? என்னையா பண்ணுறேன்? இப்போ தான் ஒரு பெரிய இதுலேருந்து மீண்டு வந்திருக்கோம், நான் யாரையும் இழக்க விரும்பலையா, இறங்கி ஆக்கலன்னு சொல்லணும். அதை விட இப்போ லேட்டஸ்ட்டு எலைட்டு ஓட்சோர்னு போயிட்டே இருட்டப்பில், எங்கேப்பா ராகுல் வந்து காணும் அப்படின்னா அவர் போயிட்டாருங்க லண்டனுக்கு. ஏன்பா பிரச்சாரத்துக்கு வரேன்னாரு, வருவாருங்க, சரி நான் வந்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்குறேன், நான் அவங்க 2 லட்சமாக நான் 3 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டார். தென் ஓட்சோர்னு ஓட்டார். எங்கே போயிட்டார்? கன்னடா போயிட்டாருங்க, என்றைக்கும் பேச மாட்டாங்க. இதே செங்கோட்டை நீக்கினதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க, ஆனால் செங்கோட்டையன் தாவேகாக்கு போனதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அதே ஆள் தான். ஆமாம், ஒரு தனிநபர் மேலே உள்ள கோபத்தில் இந்த மாதிரி முடியாது. நான் அவங்க ஒரிஜினல் அவங்க என்ன அதிமுக ஜெயிக்கணும், திமுக வீழ்த்தப்படணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இதை போதுங்க, இதை வந்து நீங்கள் மைக்கில் சொல்லுங்கள், ஊரான்னு சொல்ல போகிறாங்க. செங்கோட்டையன், அருண்ராஜ், ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டியாக இருக்காங்க. புஷி இவரெலாம் அவங்க ஆட்கள், மாவட்ட செயலர் எல்லாம் ஒரு கோஷ்டியாக இருக்காங்க. ஜானு எந்த பக்கமோ அப்படி அதை மாதிரி. விஜய் இந்த கோஷ்டிகள்லாம் தலைவராக இருக்கார், ஏன்னா இதெல்லாம் அனுமதிக்கிறார்ல, நம்ம கோஷ்டி தலைவர் தான் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் கூட ஆட்சிக்கிறார். அப்போ புஷிக்கு தைரியம் எப்படி மெட்ரோ ட்ரெயினுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்காம, தலைவரை தமிழகம் வஞ்சிக்குன்னு அறிக்கை கொடுக்க தலைவர் என்னானுங்களா? இதே கலைஞர் இருந்தால் நடக்குமா? ஜெயலலிதா இருந்தால் நடக்குமா? என்னது கிட்டவா வஞ்சிக்கிறதா? அறிக்கை அனுப்பாமல் ஒன்றும் அனுப்ப தெரியாமல், இதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உனக்கு நான் இவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு என்னென்னு நீ அனுப்புவேன். பார்லிமெண்ட்டில் போய் பல்பு வாங்கி வந்தாங்க பார்த்தீங்களா? மெட்ரோ ட்ரெயின் என்ன மெட்ரோ ட்ரெயின் நீ அனுப்பிச்சிடல, ஒவ்வொன்றுக்கும் காரண காரியத்தோட மறுப்பு திட்டன்னு அனுப்பிச்சோம்மா, அப்புறம் எங்கே வஞ்சிக்கிறோம்? சரி பண்ணிட்டு வா, புரிஞ்சிச்சா? இதுதான் அரசியல் வேறு, யதார்த்தம் வேறு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். அவர்களோடு இன்றைக்கு தாவேகா தலைவர் திரு விஜய் நடத்திருக்கக்கூடிய கூட்டத்தை குறித்து தான் பேசவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நீங்கள் அவருடைய தாவேகா தலைவர் விஜயோடைய கூட்டத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மதிப்பீடும் அது குறித்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கூட்டமே இல்லைங்க, அது ஒரு மாநாடுங்க, எழுச்சிகரமாக நடத்திட்டாருங்க எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து குதூகலிக்கிறாங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீடியோ தான் பார்க்குறாரான்னு தெரில, என்ன இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு ஏன் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியுது இல்லைங்க, அது போதுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே ஃபினிஷ் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க கூட்டத்தை? இதுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கே வர்ற தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் புரியுறது மாதிரி பேசுறதுக்கு மன்றம் நடத்திட்டு போயிடலாம், கட்சி தேவையில்லை. விஜய் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி மக்கள்கிட்ட போய் சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் அவர் தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆகிட்டே வர்றாரு. எலைட் அரசியல் தான் பேசுகிறாரு, மேலோட்டமான அரசியல்,
ஒரு ஒட்டுதல் இல்லாத தாமரை இலை தண்ணீர் போல தான் அவருடைய பேச்சு, நிர்வாகிகளுடைய பேச்சும் இருக்குது அப்படின்றது தான் என் போன்றவருடைய விமர்சனம். மற்றபடி விஜய் தகுதி இல்லாதவர், விஜய்க்கு ஏதாவது தெரியுமா, தற்கூரி அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னது கிடையாது. நம்ம அவருடைய அரசியலை விமர்சிக்கும் பொழுது அவர்கிட்ட இந்த மைனஸ் இன்னும் இருக்குது அப்படின்றது தான் இந்த கூட்டத்திலையும் அது தொடர்கிறது. ஆமாம், ஏதோ செங்கோட்டையன் வந்ததுனால ஏதோ பண்ணிவிடுவார். அவருடைய பேட்டியிலேயே நீங்கள் பாருங்கள், ஈரோடு அவருடைய பேச்சு ஒரு வரலாற்றை திருப்பக்கூடிய கூடியதாக அமையும், இந்தியாவே எதிர்பார்க்கும் அளவில் இருக்கும், அது இதுன்னு பேசினார். சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்லாம் வந்து சேருவாங்க, இப்போவே நான் சொல்லிட்டேன்னா அவர்களை வீட்டில் அவசர செய்வார்கள் மாதிரிலாம் சொன்னார். சொன்னது எதுவுமே நடக்கவில்லை. இன்னைக்கு விஜய் சொன்னார், என்ன வரப்போகிறாங்க, சேர போகிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த நோய் அவருக்கும் தொத்திக்கிச்சு. டிடிவிக்கும் செங்கோட்டையும் இவங்களுக்குலாம் என்னென்னா, பாருங்கள் வருவாங்க பாருங்கன்னுவாங்க. அப்புறம் இருக்கா டிடிவி ஆரம்பத்தில் முன்ன அடுத்த மாதமே இந்த ஆட்சி கவரும், ஸ்லீப்பர் செல் உள்ளே இருக்காங்க, வருவாங்க பாருங்கள், ஸ்லீப்பர் செல் வருவாங்க, இப்படியே சொல்லி தேர்தலே வந்துடுச்சு, ஆட்சி கவுந்துடுச்சு, ஆட்சி மாறிடுச்சு. அந்த மாதிரி இவரும் அது இதுன்னு கதை விட்டுன்னு இருக்கார். அவர் வேறு என்ன பண்ணார், அவர் வந்ததுக்கு அவரும் பார்த்தாரு, என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. நான் பேர் சொல்லக்கூடாது, ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் ட்ரை பண்ணி கடைசி நேரத்தில் அவங்களாம் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அவங்க விருப்ப மனு கொடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன். அப்புறம் மெயினாக வைத்தியலிங்கம் வந்து அவர் உடம்பு சரியில்லை, அவர் போய் வராருன்னு எல்லாம் உருட்டினாங்க. அவர் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்கார். அவருக்கு ஓபிஎஸ் எடுத்த நிலைப்பாட்டுக்கு பிறகு அவருக்கு நிலைப்பாடு வேறு, அவருக்கு தாவேகா வர்றதில் இஷ்டமே கிடையாது. இன்னொன்று அவர் ஆக்டிவ் அரசியலுக்கு வர்றது ரொம்ப லேட் ஆகும். அதனால் இவர்கள் அதை பெருசாக எடுத்தாங்க, இது பண்ணாங்க. நானே கூட நம்பினேன். நான் வந்து வருவார்னு சொல்ல, இவர் பேசுகிறாருன்னு போட்டேன். அப்படி ஒரு பதிவு போட்டிங்க நீங்கள். ஆனால் சில பேர் வந்து வர்றாரு நாளைக்கு ஜாயின் பண்ணுறாருலாம் போட்டாங்க. அது வந்து இல்லை, நான் பேசுகிறாருன்னு போட்டு இது பண்ணோன்னா ஏடிஎம்கிட்டே அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு அப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கு பிறகு ஒரு தடுமாற்றம் இருந்துட்டு இருந்தது. அவர் அப்படி தான் இருக்கார் அவர். அதனால் இங்கே வரதுக்கான ஏற்பாடு இல்லை. அப்போ இவர் சொல்கிற எதுவுமே நடக்கலை. ஒன்று நடந்துச்சு. 20 நிமிஷம் பேசுகிறவர் 35 நிமிஷம் பேசியிருக்காரு. பார்த்தீங்கல்ல, எவ்வளோ நேரம் பேசுகிறார் பார்த்தீங்கல்ல. மாற்றம், முன்னேற்றம், இதுதான். அது பேசுவார், 50 நிமிஷம் கூட பேசுவார். ஏன்னா படிக்க தானே செய்கிறாரு, பேசலைல்ல. அதில் அவர் ஃப்ளோவாக போகும்போது நம்மால் ஒருத்தர் சம்பவம் பண்ணிட்டான். மேலே ஏறி உம்மான்னொன்னே இவர் ஃப்ளோ கட் ஆயிடுச்சு. கோவம் வந்துடுச்சு அவருக்கு. சொல்கிறேன் இறங்க மாட்டேங்கிறான்ற மாதிரி. நீ ஏறினா தான் முத்தம் கொடுப்பேன்னாரு, அவர் கவனிச்சிங்களா நீங்கள்? அடுத்த கூட்டத்தில் 50 பேர் ஏறுவோம். தலைவா முத்தம் கொடுத்தா தான் இறங்குவேன்னு. இந்த வேலையெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. இறங்குமா, தொண்டர்களை குதூகலப்படுத்துறதுங்க. இறங்குப்பான்னு சொல்லணும். உன் உயிருக்கு நாங்கள் பொறுப்பியா? என்னை நம்பி வந்திருக்க, உன் வீட்டில் நீ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் பொறுப்பியா? என்னையா பண்ணுறேன்? இப்போ தான் ஒரு பெரிய இதுலேருந்து மீண்டு வந்திருக்கோம், நான் யாரையும் இழக்க விரும்பலையா, இறங்கி ஆக்கலன்னு சொல்லணும். இப்படி சொல்லியிருக்கணும். அப்படி தான் சொல்லணுங்க. அப்போ தான் நீ போய் கனெக்ட் ஆவ. அதை விட்டுட்டு முத்தம் கொடுக்குறேன் ஆர்டின்னு காட்டுவேன்னா அடுத்த தலைவா 10 பேர் ஏறுவான். ஆர்டின் 10 எனக்கு முத்தம் கொடுங்க ஏறுவான்றீங்களா? முத்தம் கொடு, ஃப்ளைங் கிஸ் விட்றியா, எனக்கு தனியாக விடு, 10 பேருக்கும் 10 ஃப்ளைங் கிஸ் விடு, அப்போ தான் இறங்குவானுவான். கடைசியில் ஒருத்தர் இறங்க மாட்டான். என்ன, எனக்கு 3 தடவை ஃப்ளைங் கிஸ் கொடுன்னுவான். எதுக்கு தேவையா இது? அந்த பையன் நிற்கிறத பார்த்தா எனக்கு பக்குன்னு, அவ்வளோ ஹைட்டில் விழுந்தான காலி முடிஞ்சு. ஏங்க மேலேருந்து கீழே பார்த்தாலே பக்குன்னு இருக்குங்க. நமக்குலாம் அந்த உயரம்ன்றது ஒரு இது மயக்கம் வந்துடும். சில 2 கையை வர விரிச்சுக்கிட்டு இப்படி நிற்கிறாங்க, இப்படி நிற்கிறாங்க. அந்த இப்படி காலில் நிற்கிறான். நீங்கள் இப்படி நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அதில் இப்படி நிற்கிறான். பாவம், எங்கேயாவது தம்பி மரங்கரெல்லாம் ஏறி முன்னாடியே ட்ரைனிங் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நண்பா நண்பி, நம்ம வேறு எதுவும் சொல்லக்கூடாது. அப்போது இது வந்து அவருடைய ஃப்ளோவை கட் ஆகிடுச்சு. ஏற்கனவே தலைவர் கொஞ்சம் ஜம்ப் பண்ணிக்கிட்டு தான் சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்காரு. பாதிக்கு மேலே தன்னுடைய சுயபெருமை, இன்னும் பாதி மற்றவருடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறது. உங்களுடைய அடுத்தவருடைய விமர்சனத்துக்கு நீங்கள் மேடையில் உட்காந்து பதில் சொல்லியிருந்தீங்கன்னா காலம் பூரா நீங்கள் பதில் சொல்ல தான் செய்யணும். ஏன்னா ஒருத்தர் பேர் கூட உச்சரிக்கலைங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து சீமான விமர்சனம் பண்ணிட்டாரு, ஆமாம் கடப்பாறை ஒன்றும், இன்னொன்று கடப்பாறை கூட சில பேர் அது இல்லைங்கன்றாங்க. இன்னொன்று என்ன, ஃபீல்டில் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா விமர்சிக்கல பாஸ், என்ன பாஸு அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட அதிமுக பாஜக சீமானம் தான் சொல்கிறாருன்றாங்க. அதிமுக பாஜகலாம் ஃபீல்டில் இல்லை, அப்படி தான் பொருள் படுகிறது. என்ன பிரச்சனைனா, நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ வரைக்கும் என்டிஏ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னா நீங்கள், அவர் இன்றைக்கி கூட சொல்கிறாரு கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யாருன்னு பாடம் வகுப்பெடுக்கிறார் விஜய். சரி, இப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கு என்டிஏ கூட சேர்ந்துட்டார். அப்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, அரசியல் எதிரியை வீழ்த்துவது தான் முதல் நோக்கம், திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காக கொள்கை எதிரியிடம் நாங்கள் கைகோர்க்கிறோம். கலைஞர் கைகோர்த்திருக்கிறார், ஜெயலலிதா கைகோர்த்திருக்கிறார், அன்றெல்லாம்
அவர்களுடைய நோக்கம் அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு, கொள்கை அரசியல் எதிரி வீழ்த்துவதற்கு. இன்னொன்று, நாங்கள் தமிழகத்தில் அதிமுகவுடன் தான் கைகோர்க்கிறோம். எங்களுக்கு பாஜகவுடன் மாறுபட்ட கொள்கை வேறுபாடு இருக்குது, அதிமுகவுக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு ஒத்த கொள்கையை நான் ஒன்று சேர்கிறோம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் என்ன கேட்குறேன், கொள்கை எதிரி அந்த எதிரிலாம் அந்த உருட்டெல்லாம் விட்டுருங்க, விக்கிரவாண்டிலேருந்து உருட்டுறீங்க. அந்த கரூருக்கு அப்புறம் அது மாறுச்சு. என்டிஏவுடன் கூட்டணி இல்லை, திமுகவை வீழ்த்துவது எங்கள் லட்சியம். அதற்காக தாவேகா தான் திமுகவுக்கு முதல் எதிரி. இரண்டாவது, என்டிஏவுடன் இதற்காக நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம். ஒரு சேர என்டிஏவையும் எதிர்க்கிறோம். என்டிஏவுடன் கூட்டணி இல்லைங்க, ஆளாளுக்கு பேசுகிறீங்க, பாஜக பிடி பண்ணுறீங்க. கூட்டணி இல்லைங்க, அந்த கூட்டத்து மூலிமா நான் சொல்கிறேன், தனித்து தான் இயங்க போகிறோம். எங்களோடு என் தலைமை ஏற்று வருபவர்கள் வரட்டும். இதை தான் சொன்னார். என் தலைமையில் கூட்டணி, அதாவது அவங்க அதுக்குன்னு ஒரு குழு போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூட்டணி அமைக்க குழு போட்டாங்க. அந்த கூட்டணி அமைக்கக்கூடிய குழுவில் விஜய் தலைமை ஏற்றுக்கிறவங்க யாரா வேணா வாங்கன்றாங்க. அண்ணன் டிடி தினகரன் தயாராக இருக்கிறாரு. எங்கள் அண்ணன் கூட 28 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக போட்டாங்க. சீமான் மாதிரி தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கூட்டம் நடத்தினாரா? சொல்லுங்கள். வந்து சேர்ந்து 2 மாதம் ஆகுதா? தலைமை ஒருங்கிணைப்பா இப்போ நீங்கள் ஜாயின் ஒரு கம்பெனியில் சார்ஜ் எடுக்கிறீங்க. சார்ஜ் எடுத்து மொதல் 2-3 நாள் சரி என்ன போகுது என்ன இதுன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும்ல. அப்படி பார்ப்பீங்க. இதுவா இந்த டீமா, அது இந்த டீமா, நீ ப்ரொடக்ஷன் டீமா, நீ வந்து பிசிஆரா, நீ வந்து சோஷியல் மீடியாவா, நீ வந்து கேமரா யூனிட்டா, நீ ரிப்போர்ட்டர் யூனிட்டு, நீங்கள் டெஸ்கா, ரைட்டு என்னென்னப்பா அப்படின்னு அடி உங்களுக்கு ஒரு புரிச்சிட்டு அடுத்த வாரம் எல்லாரையும் வச்சு மீட்டிங் உட்காருங்க. நான் இதெல்லாம் பார்த்தேன், இதுதான் தப்பு, இது இப்படி இருக்கக்கூடாது, இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கூட்டம் போட்டால் தான் முடியும். அந்த மாதிரி ஒரு என்ன அப்சர்வ் பண்ணார், என்ன கூட்டம் போட்டார். நம்மளுக்கு ஒன்றும் வராதுன்னு வச்சிங்களேன். இவங்க தான் பெருசாக நினச்சின்னுக்கிறாங்க ஒரு பயங்கரமான ஒரு இதுன்னு. தலைவர்களாக பல ஆண்டுகள் இருக்கிறதுனாலே ஒருத்தன் தலைவர் ஆகிட முடியாது. சிங்கோல் கொடுத்தாரு பார்த்தீங்களா? சிங்கோல் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இது வரைக்கும் ஒரு தாவக வரவங்க பேசாத மாதிரி பண்ண திராவிட இயக்கத்துடைய இது அது. ஆமாம், கொண்டு போய் பண்ணுறாருங்க அவர். செங்கோட்டையன் பண்ணுறாருல. பேர் வச்சு சோறு வச்சேங்க, பேர் மட்டும் தான் வைப்போம். நம்ம சோறுலாம் வைக்க மாட்டோம். செங்கோல் கொடுப்போம், கிரீடம் வைப்போம், ஆள் உயரம் மாலை போடுவோம், சிம்மாசனம் இப்போ லேட்டஸ்ட்டு சிம்மாசனம் வைப்போம். கால் மேலே கால் போட்டார் சிஎம். அப்படி இப்படின்னு போட்டு எடுத்துட்டாப்ல. ஏன் எடுத்துட்டாப்ல? அது அவருக்கு பிடிக்காது. பிடிக்காது. சும்மா ஒரு சிம்மாசனம் ஆசைக்காக கேட்டார். சிம்மாசனம் பிடிக்கும், அதில் கால் மேலே கால் போட்டு உட்காரது பிடிக்காது. அதெல்லாம் அவங்க அப்பாட்ட வந்து கற்றுக்கணும். சும்மா அமெரிக்கா போய் விட்டு இவர் எவ்வளோ தடவை போயிட்டு வந்துட்டார், வெளிநாடுலாம் போய் முதலீடுலாம் இழுத்துட்டு வந்தார். அவர் வந்தப்போ பார்க்கணுமே, ஒரு ரதம் வச்சு அப்படியே இது சோழ மன்னன் மாதிரி இது. இன்னொன்று பணத்திலேயே மாலை போட்டார் ஐயா, கருணாநிதி ஐயா இருக்கும்போது. நீங்கள் பார்த்துருப்பீங்களே அந்த இதெல்லாம் போட்டு சென்னையில் ஊர்வலம் வந்தாங்க. என்ன ஐயா பண்ணார், அமெரிக்கா போயிட்டு வந்துக்கிறாரு அப்படின்னாங்க. ஐயோ அப்போ போட வேண்டியதான் அப்படின்னு. அதனால் அப்போ அதுக்குன்னு ஒரு கோட்டு சூட்லாம் தைச்சிக்குவாங்க. அதிலெல்லாம் ஃபாலோ பண்ணாப்புல, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஒருவேளை ஜனங்க கோச்சிக்குவாங்களா என்னன்னு தெரிலன்னு. அப்போது இவர் அந்த மாதிரி செங்கோல் கொடுக்குறது இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நிர்வாக ரீதியாக ஒரு ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், அந்த கூட்டத்தை உடனே கூட்டணும். 28 பேர் தானே, எங்கே வேணால் நடத்தலாம், ஹோட்டலில் கூட நடத்தலாம். இவர்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்லாம் மேட்டரே கிடையாது, நடத்தியிருக்கணும். இது வரைக்கும் நடத்தலையே, அவருக்கு ரூமே கொடுக்கலையே. கட்சி ஆஃபீஸ் இருக்குது, பனையூரில் இருக்கிறதுலாம் கட்சி ஆஃபீஸ்னு சொல்லக்கூடாது. கட்சி ஆஃபீஸு இப்போ அறிவாலயம் மாதிரி, தாயகம் மாதிரி, சத்தியமூர்த்தி பவன் மாதிரி, கமலாலயம் மாதிரி, சென்னையில் எல்லோரும் வந்து போகிற மாதிரி ஏதாவது இருக்குதா? இன்னை வரைக்கும் 2.5 வருஷம் ஆகுது. அதை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை. எல்லோரும் போய் இடம் இல்லாமல் போய் ஆதவர்ஜுன் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்குல்ல, அது போதாதா? அது கட்சி ஆஃபீஸா, அதிகாரப்பூர்வ ஆஃபீஸா? ஒரு தொண்டம் போய் பேச முடியுமா? அப்புறம் அது எதில் நீங்கள் ஒரு இடம் இல்லை நாங்கள் போய் உட்காடுறீங்களே தவிர அது கட்சி ஆஃபீஸா அங்கீகரிக்கப்படாதுல்ல. ஓகே, என்ன பேசுனதில் உங்களுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் அல்லது போதாமை தான் அவரில் நீடிக்குதுன்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள்? அவர் ரொம்ப சிம்பிளாக, நான் கூட இன்றைக்கி 2-3 கேள்வி வச்சுருந்தேன். சமீபமாக இவர் நண்பா நண்பின்றார்ல, நண்பா நண்பியை கடுமையாக பாதிக்கிற விஷயங்கள் கடந்த ரொம்பலாம் பின்னாடி போகணும். கடந்த ஒரு வாரமாக நீங்கள் எடுத்திங்கனாலே திருநெல்வேலியில் ஒரு பள்ளியில் 14 வயது குழந்தைகள் தானே அது மது அருந்தது. பெண் குழந்தைகள் மது அவர்கள் கைக்கு எப்படி போகுது, மது அருந்துகிற சிந்தனை அவர்களுக்கு எப்படி வந்துச்சு, அது பள்ளி வகுப்பறையிலேயே அருந்துகிற அளவுக்கு எப்படி போகுது, அது செல்ஃபோன் எடுத்து வெளியே போகிற அளவுக்கு இவர்கள் ஏன் அந்த அளவுக்கு ஒரு சீரழிவு நோக்கி நகருது. ஒரு +2 பையனை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அடித்து கொள்கிறான். ஒரு அம்மா தன் கணவன் குடிச்சிட்டு டெய்லி வந்து அவன் தொல்லையே பொறுக்க முடியாமல் கடைசியில் கொலை செய்கிறாங்க.
அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க, இவன் செத்து போயிட்டான், குழந்தைங்க நடுத்தரில் நிற்குது. இந்த மாதிரி இந்த ஒரு பள்ளியில் சுவர் இடிஞ்சு விழுந்து சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை தலை மேலே விழுந்து தலை நசிங்க செத்து போயிட்டான். பள்ளி கல்வியில் அரசு பள்ளியில் பயில்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க 47,000 கோடி ரூபா நிதி ஒதுக்குற இதில் ஒரு பள்ளி பராமரிப்பு கூட இல்லைன்றது அரசு எவ்வளவோ தடுத்து பார்த்து மக்களுடைய எதிர்ப்புக்கு பிறகு 3 பேர் மேலே வழக்கு போடுறாங்க. அப்படின்னா இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் தானே அர்த்தம். உண்மை. பள்ளி கல்வித்துறை அலுவலர் வந்து விசிட் அடிக்கணும், பார்க்கணும். பள்ளிகளில் இருக்கிற தலைமை ஆசிரியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நம்முடைய கழிப்பறை நல்லா இருக்காது. ஜெயலலிதா கவர்மெண்ட் இவங்களும் இவ்வளோ பேசுகிறாங்களே, மாணவிகளுக்கு நாப்கின் வழங்கும் திட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? இன்றைக்கி இருக்கா? எல்லா பள்ளிகளையும் இருக்கா? கழிவறைகள் இருக்கா? தண்ணீர் இருக்கா? கழிவறையும் தண்ணீர் தான் ரொம்ப முக்கியம். உண்மை. கழிவறையில் குறைந்தது கழிவறையில் தண்ணீர் இருக்கணும், இன்னொன்று குடிக்கிற தண்ணீர் இருக்கணும். 20 கழிவறையாவது இருக்கணும். அப்போ தான் நோய் தொற்றும் மற்ற விஷயங்களும் இருக்காது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணாமல் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர் இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணாமல் அவருடைய ரசிகர் பண்ணுறத மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்காங்க. எல்லா வட்டியிலுமே ஃபோட்டோ ஷூட்டு இதுன்னு இவர்களை பாட்டு அதிகாரிகளும் கற்றுக்கிட்டாங்க. இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் பாருங்க, எங்கே போனாலும் அவர் கோவம் வந்துடும். கேமரா இருந்துச்சுன்னா அவர் அப்படியே நெஞ்சை நிமிந்தின்னு தனக்கு கீழே இருக்கிற ஊழியர்களை மிரட்டிகிட்டு இருப்பாப்புல. டீச்சரை மிரட்டினார்னு ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு. அதான் சொல்கிறேன். ஆமாம். அப்போது இது எல்லாமே என்ன மேலே இருக்கிற இப்போ ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்குமா? வாய்ப்பே இல்லைங்களா? நீ அங்கே இருந்தால் தான் மிரட்டுவேன், நீ போ, அந்த டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்றேன்னு மாற்றி விட்ருவாங்க. பொதுவாக ரோஹிணின்னு ஒரு அம்மா கூட கைகாட்டி கலெக்டரு அவங்க இப்போ டெப்டேஷனில் இருக்கிறாங்க. அப்படியா? எங்கே போனாலும் கை காட்டிருப்பாங்க. நம்ம இவர் எடப்பாடியார் காலத்தில் கூட அவங்க அப்படியே பண்ணாங்க ஃபேமஸான கை காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் முளைப்பார்கள். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க தன்னை பிரதிநிதிப்படுத்துவாங்க. சைலேந்திர பாபு ஐயா கூட சைக்கிள் ஓட்டி ஐயோ ஒரு அதுக்குன்னு போகிறோம். எங்கே போனாலும் நடனம் ஆடுவாங்க அவங்க. கவிதா ராமு அவங்க பரதநாட்டிய கலைஞர். அதுக்கு பரதநாட்டியமே ஆடிட்டு இருப்பீங்களா? வேங்கை வயல் முத போனது அவங்க தான் தெரியும். அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த நடந்த நிகழ்வுகள் ஒரு பெரிய நிகழ்வு. மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியுடைய பேரை தூக்குறாங்க. 125 நாள் ஆக்குறாங்க, வரவேற்க தகுந்தது. நிதியை 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு வராங்க. ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிதி சுமையில் இருக்குது. அப்போ அதை இந்தியாவே எதிர்க்குது. இதில் நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? பேசணுமா? அவர் தான் சொல்லிட்டாரு, நான் என்ன பேசுகிறேன் உங்களுக்கு என்னங்க, நான் என்ன பேச நீங்கள் ஏன் டிசைட் பண்ணுறீங்க, என் மக்களுக்கு என்ன புரியணுமோ எனக்கு புரியுது. நண்பா, நம்மளுடைய கொள்கை எதிரியார், அரசியல் எதிரியார், விளக்கிட்டு போயிட்டாரு. நண்பா நம்பி மட்டும் ஓட்டு போடுவான். மக்கள் சொல்லுவாங்க, நான் உனக்கு ஓட்டு போடணுன்னு உனக்கு என்ன, நீ என்ன பேசுன, நீ என்ன பண்ணுன்னு அவனுக்கு ஓடுவோம். நீ சொல்கிறாரு அதை ஒரிஜினா மக்களுக்காக தியாகம் பண்ணிட்டாரான் பயங்கரமாக. என்னது வீட்டிலேருந்து கிளம்பி வந்து மேடை ஏறி பேசுறது, வெயிலில் நின்று பேசுறது தியாகம். அவ்வளவு கோடிகளை சம்பாதிக்கிற சினிமா துறையை உதறி தள்ளிட்டு வந்திருக்காரு சார், அது தியாகம் தானே. அதை பற்றி பேசணுன்னா தனியாகவே பேசலாம். 280 கோடி இன்றைக்கி இவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர் கிடையாது. காசு கொடுக்க ஆள் இல்லைன்றீங்களா? 500-600 கோடி ரூபா படம் ஆகுது. இந்த சினிமாவுடைய கேடுகட்டுத்தனம் இருக்குல்ல, ஒன் மேன் இதுவாக போய் சேர்ந்துச்சு. பேன் அமெரிக்கா ஒன் மேன் ஒர்ஷிப்பாகவே கொண்டு போயிட்டான். பேன் இண்டியா மூவின்னு இவனுங்க மாற்றி என்ன பண்ணிட்டானுங்க. இப்போ வந்த நடிகர் எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற இதில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் காசு எடுக்க முடியும்னு பார்க்குறானுங்க. ஒரு படம் தமிழ்நாட்டில் ஒரு 50 தேட்டரில் 100 தேட்டர் வச்சுங்க, 50 தேட்டரில் போடுறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் சொல்கிறேன். அந்த படம் 3 காட்சி ஓடினா 3 காட்சி ஒரு பெர் டே, 50 தேட்டரு 150 காட்சி, 10 நாள் ஓடிச்சுன்னா 1500 காட்சி. 10 நாள் ஓடி எடுக்கிற வசூலை இவனுங்க ஒரே நாளில் 2000 ஸ்க்ரீனிங்னு போட்டு நீங்கள் படம் நல்லா இல்லைன்னு தெரியுதுக்குள்ளே எடுத்துடுறோம். அதுலேயும் ஸ்பெஷல் காட்சின்னு போட்டு உங்கள் கையில் உங்கள் ரசிகரை 150 ரூபா டிக்கெட் 1500 விற்று அதுலேயும் கொள்ள லாபம் எடுக்கிறான். இந்த பணம் என்ன கணக்குன்னு கேட்குறேன். 150 ரூபா எல்லா நடிகர்களையும் சொல்கிறேன். 150 ரூபா டிக்கெட் 1500 நீ விற்கிறிய, அந்த காசு என்ன கணக்கு? அதுவும் 2000 ஸ்க்ரீன் 3000. இந்த முட்டா பீஸுங்க எல்லாருமே அன்றைக்கி படம் பார்த்தே தீரணும். அன்றைக்கி தேட்டருக்கு போய் 3000 ரூபா ஒரு ஆள் 2000 3000 செலவு பண்ணணும். அங்கேயே வாங்கி சாப்பிட்ணும். ஸ்நாக்ஸ் அதோட விலை ஜாஸ்தி. ஆமாம், சாப்பிட்ணும். எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து காலையில் 4 மணிக்கு நான் வந்தேன். இதில் வந்து லோகி இந்த மாதிரி எடுக்கலை. லோகி இப்படி பெரிய அப்படியே விஞ்ஞானிங்க, அவங்க இஸ்ரோ விஞ்ஞானிங்க அப்படியே டீகோடு பண்ணுவாங்க. ஏதாவது கேளுங்க, எஸ்ஐஆர் எப்படி ஃபில் பண்ணுறது, உன் ஓட்டு இல்லையே என்ன பண்ணுறது கேளுங்கண்ணா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி இதை தான் பயன்படுத்திக்கிறாங்க அவங்க.
அப்போ இவர் வந்து 280 கோடி சம்பளம் போயிட்டார். அதை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி 2 நிறுவனம் தான், சன்னு, லைக்காவை லைக்காக படுத்துக்கிச்சு. இவங்களே முடிச்சு விட்டாங்க. அவன் என்ன பண்ணுங்க படுத்துக்கிறது, அவங்களே முடிச்சு விட்டுட்டாங்க. இவங்க படம் எடுத்து நஷ்டம் ஆகி ஒளிஞ்சா போயிட்டாங்க. இப்போ இவருக்கே ஒருத்தன் ஆந்திராவிலேருந்து ஒருத்தன் எடுத்தான், அவனும் கண்டமானான் அந்த வாரிசு படம். இப்போ எடுத்துக்கிறவன் கர்நாடகத்தை சேர்ந்த ஆள். நாளைக்கு இவர் தமிழ்நாட்டில் தேடணும். எம்ஜிஆர்லாம் அப்படி இல்லைங்க, எம்ஜிஆர் காலத்துலலாம் அப்படி கிடையாது. பெரிய ஸ்டார் அவர். நீங்கள் நடிக்கிறேன்னு நடிங்க, நீங்கள் இது பண்ணி போட்டுருங்கன்றோம்ல. பேப்பரில் அப்போ விளம்பரம் வந்துட்டா விநியோகஸ்தர்கள் இருந்தாங்க அன்றைக்கி, அவங்க கொண்டு வந்து பணத்தை கொடுப்பாங்க. அதில் எம்ஜிஆர் வாங்கிக்குவார். ஏவிஎம் சரவணன் சார் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு, இந்த நிலைமை ஒழியணும், இந்த ஹீரோ ஒர்ஷிப்பு ஒழியணும், 50% ப்ராஃபிட்டில் கொடுக்குற மாதிரி கொண்டு வரணும். கேரளாவில் அதனால தானே படங்கள் அவ்வளோ அருமையாக வருது. எங்கே படைப்பாளி எப்படிங்க வருவான்? படைப்பாளி சதறி கிடப்பாங்க, அதுலேருந்து தான் வருவான். நீ உட்காந்து மோனோபாலி ஆகணும்னா எப்படி படைப்பாளி வர முடியும்? அவன் தேட்டரை ஜே பேபிலேருந்து பார்க்கிங்லேருந்து பல படங்கள், அற்புதமான படம், டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து தேட்டர் ஸ்க்ரீன் கிடைக்காமல அவங்க கஷ்டப்பட்டுலாம் வந்தாங்க. இந்த மாதிரி எத்தனை படங்கள் இன்றைக்கி முடங்கி போய் கிடக்கும். அதுலேயும் ஓடிடிலையும் வர முடியாது, 8 வாரம் ஓடினா தான் ஓடிடின்றாங்க. அதனால் இவர் வந்து இதில் அந்திம காலத்தில் தான் இங்கே வர்றாரு. தியாகம்லாம் சொல்லாதேன்றீங்க. தியாகன் எப்படிங்க, ஓவர்சீஸ்லேயும் இவருக்கு இது கிடையாது, ரசிகர்கள் கிடையாது. ரஜினிக்கெலாம் ஓவர்சீஸ் ரசிகர்கள் உண்டு. ரஜினி எப்படின்னா படம் நடிச்சுட்டு ப்ராஃபிட்டில் வாங்குறவர், இல்லாட்டி முடித்தவனும் கொடுக்குற இது பண்ணுறக்கூடிய ஆள். இவங்க முதல்லையே நீங்கள் மாதம் மாதம் எண்ணி வச்சிடணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு 280. அஜித் கதையும் அதே கதை தான், மாதம் உங்களுக்கு எண்ணி வைக்கணும். அப்புறம் மற்ற இவன் நம்மால் சார் ஒரு பாட்டு எடுக்கிறோம் சார், ஃபஸ்ட்டு சீனு ஜெர்மனில், அடுத்த சீனு பாரிஸில், அடுத்த சீனு எல்லா யூனிட்டையும் கூட்டு போய் இவன் ஒரு பாட்டுக்கே ஒரு சின்ன படம் எடுக்கிற பட்ஜெட்டில் ஒரு பாட்டு எடுப்பான் நம்மால். ஏன்னா இதுக்கு நாய்க்கு இது கனவு இருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் எடுத்து 500 சில்லரை கோடி கொண்டு வந்துருவாங்க. இதில் ஸ்பெஷல் சொல்லலாம் இவங்க அள்ளிட்டு போயிடுவாங்க, அவனுக்கு பாவம் எதுவும் கிடைக்காது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இது அது இதுன்னு விற்று அவங்க கொஞ்சம் தேற்றணும். இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வசூல் வரும், இல்லாட்டி ஃபெயிலியரு. இவங்களே சொல்லிக்குவாங்க படம் நல்லா ஓடிச்சு சிறப்பு இதுன்னுவாங்க. இப்படி தான் பயப்படுறாங்க இவங்க யார் செலவு பண்ணி படம் எடுக்கிறதுன்னு. அதனால் இவரை நோக்கி தயாரிப்பாளர்கள் வர்றதும் பெரிய சிக்கல். இவருக்கு சொந்த படம் எடுத்த அனுபவம்லாம் கிடையாது. ஒரு கமல்ஹாசன் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ சொந்த படம் எடுத்ததும் கிடையாது. அதனால் இப்போ அது ஒரு காரணம் வச்சிங்களேன். சரி விட்டுட்டு வர்றீங்க, எந்த ஆசையும் இல்லாமல் வரான்றாங்க. நீங்கள் வரும்போதே முதலமைச்சர் கனவோட தானே வர்றீங்க. வரட்டும், எல்லாரும் அப்படி தானே வராங்க. வரட்டும், நான் கூட சொன்னேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கனவு இருக்குது, சீமானுக்கு அந்த கனவு இருக்குது, விஜய்க்கு அந்த கனவு எடுத்துகிட்டு போட்டோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியில் கிளை செயலாளர்லேருந்து ஒர்க் பண்ணி வந்த ஆள். எம்எல்ஏவா, நகர தலைவராக, எம்எல்ஏவா, எம்பியாக, அமைச்சராக இருந்து ஒர்க் பண்ணி வர்றாரு. அவருடைய சூழ்நிலை அந்த கட்சி தலைவர் மறைகிறாங்க, அவர் வர்றாரு. அவர் வந்து உட்கார வைக்குது. சீமானு இன்னைய வரைக்கும் அவர் இந்த மக்களுக்காக பாடுபட்டுட்டு இருக்காரு, மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து பண்ணுறாரு, மாற்று பொருளாதாரத்தை சொல்கிறாரு. இன்றைக்கி கால்நடை, இந்த பால் பொருட்கள், அவரோட விஷன் ஐடியாவை சொல்கிறாரு. இயற்கையை சார்ந்து தாங்க நம்ம வாழ முடியும், இயற்கையிலேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியும். அப்போ நீ டாஸ்மார்க்கில் 50,000 கோடி வருதுன்னா பால் பொருட்கள் இதிலெல்லாம் 1,00,000 கோடி குஜராத்தில் சம்பாதிக்கிறான், நீ என்னான்னு மாற்று சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் மைனாரிட்டி, இன்னொன்று அவர் அடிக்கடி டக்குன்னு வேறு ஏதாவது பண்ணும்பொழுது அதை பெரிது பண்ணி அவர் கிண்டல் அடிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. இந்த கருத்து ஒரு காலத்தில் எடுபடும். அன்றைக்கி சீமான் இருப்பாரோ இல்லையோ, ஆனால் இந்த கருத்து எடுபடும். இது ஒரு பார்ட்டு. அவர் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. இங்கே இவருக்கு அவர் பிறந்தார், அவருக்கு இவர் பிறந்தார், அப்போ அவருக்கு இன்னொருத்தர் பிறந்திருக்காரு. அவர்களை மையமாக வைத்து தான் அரசியல் செய்வோன்னு மற்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர் வரதுக்கு அவங்க ஆசை இருக்குது. நீங்கள் வரதுக்கு ஆசைப்பட்டு வரதுக்கு நான் தப்பே சொல்லலையே. ஆனால் நீங்கள் என்ன அரசியல்னு சொல்லுங்கள் அப்படின்றதான் நம்ம கேள்வி. அப்போது நீங்கள் ஒரு இப்போ இன்றைக்கி 2-3 பேட்டியில் சொல்லிட்டேன். நம்ம ஒரு ஹோட்டல் காலையில் சாப்பிட போகிறோம், டிஃபன் பண்ண போகிறோம். ஒரு 8 மணிக்கு போய் உட்காடுறோம். என்ன பாருங்க, இட்லி, வடை, பொங்கல், பூரி எல்லாம் இருக்குது சார். சரி எனக்கு பொங்கல் கொடு, உனக்கு வா, எனக்கு இட்லி கொடு, சாப்பிட்றோம். நைட்டு டின்னருக்கு அதே ஹோட்டலுக்கு போகிறோம். என்னப்பா இருக்குது, இதெல்லாம் இருக்குது சார், சாப்பிட்டு வரோம். 10 மணிக்கு அவன் கடையை மூடுறான். சரி, 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம அந்த ஹோட்டலை பார்க்குறோம். ஆமாம், கரெக்டாக. ஆமாம். ஆனால் அந்த 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த ஹோட்டலை ரன் பண்ணுறதுக்கு அவன் 2 மணிக்கு எழுந்திக்கணும். ஒரு செட்டு போய் கோயம்பேட்டில் காய்கறி வாங்கிட்டு வரணும், ஒன்று மளிகை சாமான் வாங்கிட்டு வரணும், ஒன்று உட்காந்து காய்கறி நறுக்கணும், ஒன்று பொங்கல் தெரியும், ஒன்று இட்லி செய்ய தெரியும், இதெல்லாம் செய்யணும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு மாஸ்டர் இருப்பார். அது எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி எல்லாம் வச்சு நைட்டு இவன் கடையை மூடுறான்னா அந்த இதெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு ஆள், பாத்திரங்களை கழுவுறதுக்கு சப்ளையரு, இவங்க எல்லாம் காலையில் ரெடியாகி கல்லாக ஒருத்தர் எல்லாம் உக்காந்து திறந்த பிறகு தான் நம்ம போய் சாப்பிட்றோம். அதுக்கு பின்னாடி
1000 வேலை இருக்குது. 2 மணியான உழைப்பு இருக்குது, 1000 வேலை இருக்குது. ஆம்பா இன்னைக்கு திறந்தாச்சு வித்தாச்சு ரைட்டு விடு, இதோட அடுத்த மாதம் 8ஆம் தேதி திறப்போம் நம்ம ஹோட்டலில் அப்படின்னா வியாபாரம் ஆகாதுங்க. இது அரசியலுக்கும் பொருந்தும். அப்போது நீங்கள் உங்களுக்கு வாடிக்கை இருக்குது, இந்த ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்லாம்பா, அது சாப்பிட்லான்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தினசரி இந்த இது ரன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போது உங்களுக்கு இது எல்லாமே தெரியணும், பண்ணணும். நான் பண்ணவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னா எப்படி? அரசியலுக்கு வந்துட்டீங்க, தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு பையன் செத்து போயிட்டாங்க, சவறு விழுந்து எல்லா கட்சியும் கண்டிக்கிறாங்க உங்கள்கிட்ட. அது சொன்னார் 207 அரசு பள்ளிகளை மூடி இருக்கிறீங்க ஏங்க, அப்படி பேசுறாருங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஒரு இது எல்லாரும் அப்போ கண்டிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய மேட்டர் சொன்னார். ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்க, மேடம் ஜெயலலிதா சொன்னாங்க. தீயசக்தியா? ஆமாம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவ்வளோ ஆஷா பேசுகிறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்கிறாங்க திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு அடிச்சு துவம்சம் பண்ணாரு. அதே இதாக போகுது பாருங்க, மீமாக போகுது. தீயசக்தின்றாரு. நான் தூய சக்தி, அவங்க தீய சக்தின்றாரு. நீங்கள் தூய சக்தியாகவே இருந்துட்டு போங்க. அரசியல் உங்கள் அரசியல் என்னன்றதான் கேள்வி, புரியுதா? உங்கள் அரசியல் என்ன? நான் இப்போ சொன்ன ஹோட்டலுக்கு அது தான். இது ஹோட்டலு, இன்னொருத்தனும் ஹோட்டல் திறந்து வச்சுருப்பான். விஜய் நம்ம வடிவேலு போய் இப்படி போட்டு வரன்னு பண்ணி ஒரு ஊத்தாப்பம் கொடுன்னு சண்டே ஆகிடும். சண்டே ஆனோன்னா அவனுங்க 2 பேரும் வந்து அடிப்பானுங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவானுங்க தெரியுமா? நாங்களே பொழுது போலன்னு ஹோட்டல் திறந்து வச்சுக்கிறோம், அதுவும் நாங்கள் என்ன பேர் வச்சுருக்கோம், துபாகூர் ஹோட்டலு பேர் வச்சுருக்கோம். நீ அதை கொடு இதை கொடு நீங்கள் வந்து கேட்குறேன்னு 2 அரை விடுவானுங்க. சரி, அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறீங்க. இப்போது ஒரு ஹோட்டல்னா ஒரு அரசியல் கட்சினா டே டு டே ஆக்டிவிட்டீஸு, தினசரி நடக்கிற நிகழ்வுகள், அதில் உங்களுடைய லைன் என்ன எல்லாம் இது. இவர் இந்த டுபாகூர் ஹோட்டல் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சும்மா காட்சி திறந்துட்டோம்பா, தொடங்கி வச்சிட்டோம், எப்போவாவது ஒரு அறிக்கை. திருப்பரங்குன்றத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன தெரியாது. நாங்கள் சூழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்க. திமுகவும் பிஜேபியும் சூழ்ச்சி பண்ணுறோம். அதையாவது சொல்லுங்கள். யோ என்ன பண்ணுறீங்க? நீ நம்ம ஏற்றுன்ற, நீ ஏற்ற மாட்டேன்ற, 2 பேரும் சேர்ந்துன்னா படம் காட்டுறீங்களா? நான் படம் காட்டுறியான்னு கேளுங்க, அறிக்கை விடுங்க. 2 பேரையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இவர்களுக்கு மக்கள் மேலே அக்கறையே இல்லை. சொல்லுங்கள், அதையா சொல்லுங்கள். இந்த ஒருத்தர் சொன்னார் மையம்னு சொல்லிட்டு இப்போ கேட்டால் சொல்கிறாரு பாசிசத்தை எதிர்ப்பு தான் எங்கள் இது. அப்போ ஏன்பா நீங்கள் மையன்னு சொன்னேன் அப்படின்னா அதெல்லாம் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. 6 மாணவிகள் மது இருந்தாங்களா? நண்பிகள் லிஸ்ட்டில் தானே வர்றாங்க. அவங்க என்ன அறிக்கை வந்துச்சு உங்கள்கிட்ட இருந்து? நல்லா லட்டு மாதிரி மாட்டில்ல, தமிழகத்தை சீரழிக்கிறாங்க மது போதையில் அந்த குழந்தைகளை. இல்லை, நீங்கள் சொன்ன மதுவுக்கு எதிராக இப்போ வரைக்கும் ஒரு பெருசாக பேசவே மாட்டாருங்க. ஏன்னா அவர் பண்ணுறது எலைட் அரசியல். அவர்களை பொறுத்த வரைக்கும் பப்பு கலாச்சாரம், மது இதெல்லாம் வந்து இருக்கணும், சாதாரண இது அவங்களுக்கு. நீங்கள் நிதிஷ்குமார் மண்ணின் மைந்தர், அவர் பீகாரை அழிச்சதுக்கு அடிப்படை காரணம் மதுன்னு சொல்லிட்டு மதுவில் கொண்டு வர்றாரு. நிதிஷ்குமார் இன்றைய தலைமுறை நான் கல்லுக்கடை திறப்பேன்றாரு. அதோட இப்போ லேட்டஸ்ட் எலைட்டு ஓட்சோர்னு போயிட்டே இருட்டாப்புல. எங்கப்பா ராகுல் வந்து காணும் அப்படின்னா அவர் போயிட்டாருங்க லண்டனுக்கு. ஏன்பா பிரச்சாரத்துக்கு வரேன்னாரு. வருவாருங்க. சரி நான் வந்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்குறேன், நான் அவங்க 2 லட்சமாக நான் 3 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்றார். தென் ஓட்சோர்னு ஓட்டார். எங்கே போயிட்டார்? கன்னடா போயிட்டாருங்க. என்னங்க இவர் இப்படி பண்ணுறாரு? அவருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது எலைட்டு அரசியல். அதுதான் ஓட்சோர்னு சொன்னால் நம்ம வந்து ஜனங்க பீகார் மக்கள் அப்படியா எஸ்ஐஆரா ஓட்டு திருடுறாங்களா, நாங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவோம். பாவங்க 75 சீட்டு வச்சுருந்தாப்புல அந்த தேஜஸ்வி யாதவ். இன்றைக்கி 25 சீட்டு கொண்டு வந்து விட்டு படுக்க வச்சிட்டாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் விட்டு வந்து விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அப்போ இவர்கள் அரசியல் எலைட் அரசியல் மேல் தட்டுது. அதே தான் இங்கே இவர் விஜயம் மேலோட்டமாக. நான் என்ன தயா பேசுவேன், ஜென்சிக்கு தயா புரியனா ஜென்சி தான் ஓட்டு. இல்லை சொல்கிறாரு, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, சட்டம் சந்திச்சிருக்கிற ஆட்சி. சிஎம் சார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா, கேட்டுக்குதா அப்படின்னு கேட்குறாரு. டேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம், அதுக்கு ஒன்று சொன்னார். என்ன நீங்கள் சிறப்பு காத்து உருவுனீங்களா வசனத்தை? நான் சொல்கிறேன் சார், எங்கள் கேரக்டரே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இவர் சொன்னார். இது மாதிரி டெம்ப்ளேட் வசனங்கள் முன்னாடி இருக்கிற கூட்டத்திற்கும் அவரை ரசிப்பவர்களுக்கும் உதவும். இல்லை, முதலமைச்சர் சொன்னதுக்காக பதில் சொன்னார் தவிர அவராக சொல்லலை. அதாங்க அவர் ஏன் நான் சொல்கிறேன், குற்றம் சொல்கிறேங்க. முதலமைச்சரே சேர்த்த சொல்கிறீங்க. நீங்கள் எந்த லெவலுக்கு இறங்கிட்டீங்கன்றேன். உங்களுக்கு எழுதி கொடுக்குறவனெல்லாம் கூப்பிட்டு கிட்டவா கேரக்டர் புண்ணியமா, நான் சினிமாவில் நடத்துகிறேன், ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்குறேன்னு திட்டினோம். இதை விட எக்ஸ்ட்ரீம் போனார்ண்ணா ஒரு தடவை, எரிதடி மாலா ஃபேனை எதிரவை. அது மீமாச்சா அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் எப்படி இந்த கருணாநிதி ஐயா ஜெயலலிதா நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்க ஏதாவது சினிமா வசதி மாதிரி பேசுவாங்களா? மாட்டாங்க.
மக்கள் பிரச்சனை பேசுவாங்க. எங்கே கலைஞர்லாம் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் அப்படி கனெக்ட் பண்ணுவார். சினிமா வசனமே வராது. சினிமாவுக்கு வசனம் எழுதியிருப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் பேசும்போது சினிமா வசனம், அதுவும் பாலிடிக்ஸை பேசும்போது வராது அவங்களுக்கு. சீரியஸ் பயங்கரமாக அவங்க படிக்க தான் செய்வாங்க, ஆனால் பேசுகிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு இது இருக்கும். என்ன காரணம்னா அவர்கள் 2 பேருமே எம்ஜிஆர் உட்பட கீழேருந்து வந்தவங்க. ஜெயலலிதா கூட எலைட்டு, ஆனால் அவங்க தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு மக்களுடைய பிரச்சனையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 82 அவங்க சத்துணவு அமைப்பாளரை போடும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறாங்க. என்னென்னா நீங்கள் ஒரு இப்போ நான் ஒரு பணக்காரன், வாங்க நீங்கள் ஒரு இது ஆரம்பிங்க, ஒரு சேட்டலைட் இது நிறுவனம் ஆரம்பிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றேன். சார் எனக்கு யூடியூப்பில் தான் சார் அனுபவம் இருக்குது, வாங்க பார்த்துக்கலான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வர்றீங்க, ஆள்லாம் எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல நிர்வாகி. எனக்கு தெரியாதுங்க, நான் இப்படி தான் அப்படின்ட்டு நேராக போய் அந்த கேமராமேன் கூட உட்காந்துட்டு என்னடா இப்படியா அப்படியா அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா நிறுவனம் எப்படி உட்காந்துக்கும். இவர் விஜய் அந்த ரேஞ்சில் மட்டுமே இருக்கார், வைடாக வரமாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கா பஞ்சம். நீங்கள் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவரை கொண்டு வந்து பாஜகவில் விட்றாங்க. ஒரு 1 இயர் தான் அவர் ட்ரைனிங் எடுக்கிறாரு. அவர் பேசாத பேச்சு கிடையாது, அவர் பண்ணாத விஷயங்கள் கிடையாது. ஆமாம், இன்றைக்கி நல்லா சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஆள் அண்ணாமலை ஒரு ஆள், டெப்த்தாக தரக்கூடிய ஆள். எடப்பாடி நீண்ட அனுபவம் உள்ளவர், அந்த அனுபவத்து மூலிமா அவரால் பேச முடியுது. ஸ்டாலின் அந்த மாதிரி, சீமான் அவருக்கு படிப்பாளி, அவருடைய அனுபவத்தில் அவர் பேசுகிறாரு. அப்போ அவங்களுக்கு சப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க. திமுகவிலும் திமுகவில் விட்டுருங்க, நீங்கள் பலர் இது அதிமுகவில் பல முன்னாள் அமைச்சர்கள்ட்ட சப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா பேசுகிறாங்க. தெர்மோகோல் விஞ்ஞானின்னு கிண்டல் பண்ணுறாங்க செல்லூர் ராஜு. அவர்கிட்ட நீங்கள் பர்சனலாக பழகி பாருங்கள், அவ்வளோ நாலேஜபிள். உண்மை. ஆனால் இவங்க வழக்கமாக இவங்க பண்ணுறதில் அவரை பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் உங்கள் கட்சியில் என்ன இருக்குது? ஏங்க நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேங்க, ஒரு ஷர்ட் எடுத்து அயன் பண்ணி பண்ணுற கேப்பில் இவங்க நிர்வாகிகள் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. புஷி பேசிட்டாரு, நிர்மல்குமார் 4 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. 5 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. அவர் ஃப்ளோவில் புரட்சி அப்படின்னு வந்துச்சு, வழக்கமான புரட்சி தமிழன்னு வந்துச்சு. அதனால் 5 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நான் பேசணும் அவசியம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் இவங்க சொன்ன பதிலுடைய திரட்டு தான் இன்றைக்கி விஜய் பேசுகிறாரு. இப்போ நான் ஒன்று போடுறேன், இதெல்லாம் கேட்குறீங்களா, இது சொல்கிறீங்களாண்ணா, உனக்கு எதுக்கு நாங்கள் சொல்லணும்? அது ரியாக்ஷன் இந்தப்பா இவங்கள்ட்டையும் வருது. நீ ஒரு கட்சி ஆரம்பி, நீ பேசிப்பா அப்படின்றவாங்க. கதறியா கதறு, உங்கள் எஜமானு போய் பார்த்துக்கோ. அந்த மாதிரி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். கேட்ட கேள்வியை ஒரு 2 பேராவது நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் 2 பேர் சார் இந்த மாதிரி கிடையாது சார் இப்படி பண்ணுவார் அப்படின்னாவது பதில் சொல்லுவாங்க. அந்த 2 பேர் சிந்திப்பாங்க, ஆமாம் இல்லை இவர் சொல்கிறது கரெக்ட் இல்லை, என்டிஏ கூட கூட்டணி இல்லைன்னு ஏன் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு? இவரும் ஆரம்பத்துலேருந்தே சொல்ல. இன்றைக்கி பிஜேபின்ற வேர்டோட யூஸ் பண்ணலை, ஒன்றிய அரசுன்னு போயிட்டாரு. திமுகன்னு சொல்கிறாரு, அப்புறம் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு. பாண்டிச்சேரிலையும் அதான் பண்ணார், இங்கேயும் இப்போவும் சொல்கிறேன். இவர் நாங்கள் என்டிஏ கூட கூட்டணி இல்லை அப்படின்னு ஏங்க பல விமர்சனங்களே பதில் சொல்கிறீங்கள. அதில் ஒரு விமர்சனம் திமுகவால் பெரிதும் வைக்கப்படுவது நீங்கள் பிஜேபியுடைய பி டீமு அப்படின்னு. எங்களை போன்றவர்கள் நம்மளால் அமிச்சதே அதுக்கு தான் அமிச்சிக்கிறாங்க, ஸ்லீப்பர்ஸ் இல்லை அவர். இன்னொன்று நீங்கள் ஒரு சேனலில் பேசிட்டு தான் இருக்கிறீங்க ஏதோ இல்லை. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, செங்கோட்டையன் போன பிறகு சாத்தியமா? அமுச்சு வச்சதே அவங்க தான்றான், அப்புறம் சாத்தியமானு வர கேட்டு அது அதிமுக நடுவில் அதிமுக என்ன இருக்குது? இப்போ டிடிவியை சேர்க்கறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பீகார் ஸ்டைலில் போயிட்டாங்க. நீங்கள் நிதிஷுக்கும் சிராக் பாஸ்வானுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் ஒரே கொடையின் கீழே இருந்து இன்றைக்கி காங்கிரஸ் இந்த கூட்டணியை வீழ்த்துறாங்க. அமைச்சரவையிலே 2 பேர் அவங்க கட்சி ஆளுங்க பங்கேற்கிறாங்க. ஓகே, அது பாஜக பார்த்துக்கும், அந்த வேலையை பண்ணுது. ஏன் திருமதி சசிகலாவே வாய்ஸ் கொடுக்க வைக்கிற வரைக்கும் பேசுகிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க எந்த எதிர்ப்பும் இல்லையே, இவங்கள மாதிரிலாம் சில்லுண்டி தினமெல்லாம் இல்லை. அவங்க கூட எங்கேயுமே திமுக ஆதரவாக இல்லை, தாவேக ஆதரவாக கூட அவங்க போகலை, என்னைக்கும் பேச மாட்டாங்க. இதே செங்கோட்டை நீக்கினதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க, ஆனால் செங்கோட்டையன் தாவேகாக்கு போனதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அதே ஆள் தான். ஒரு தனிநபர் மேலே உள்ள கோபத்தில் இந்த மாதிரி முடியாது. நான் அவங்க ஒரிஜினல் அவங்க என்ன அதிமுக ஜெயிக்கணும், திமுக வீழ்த்தப்படணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இதை போதுங்க, இதை வந்து நீங்கள் மைக்கில் சொல்லுங்கள் ஊரான்னு சொல்ல போகிறாங்க. அப்போ ஒருவேளை அவங்க சம்மதிச்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அது ஒரு பலம். டிடிவியை உள்ளே கொண்டு வரதுக்கு அண்ணாமலை கையிலே தூக்கி போட்டாங்க. நீ தானே போய்ச்சா குண்டு வச்சா நீயே எடு அப்படின்ட்டாங்க. ஓபிஎஸை கூப்பிட்டு கிட்டத்தட்ட வான் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தான் வரும். ஜனவரியில் பிரதமர் வரும்பொழுது எல்லோரும் ஒரே மேடையில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும்.
இன்க்ளூடிங் விஜயா, விஜய் இல்லையா? அது தெரியாது. ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் டைலமாவில் இருக்கார். கரூருக்கு முன் பின்னுக்கு நடுவில் கரூரின் 30 நாட்கள், கரூருக்கு பின் நடந்த 30 நாட்கள் இருக்குல்ல, அப்போ இருந்த விஜய் வேறு, சிபிஐ விசாரணை கொடுத்து அப்புறம் இருந்த விஜய் வேறு. அதனால ஒரு குழப்பம் இருக்குது. டிஎம்கே ஸ்லீப்பர் செல் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் அவர் இப்படி இருக்கார். அதில் ஒரு தெளிவான முடிவு எடுத்தார்னா அன்றைக்கி இருக்கும். ஏன்னா இவர்கள் இப்போவே 1000 பிரச்சனைகள் இருக்காங்க கட்சிக்குள்ளே. செங்கோட்டையன், அருண்ராஜி, ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டியாக இருக்காங்க. புஷி இவரெலாம் அவங்க ஆட்கள், மாவட்ட செயலர் எல்லாம் ஒரு கோஷ்டியாக இருக்காங்க. ஜானு எந்த பக்கமோ அப்படி அதை மாதிரி. விஜய் இந்த கோஷ்டிகள்லாம் தலைவராக இருக்கார். ஏன்னா இதெல்லாம் அனுமதிக்கிறார்ல, அப்போ கோஷ்டி தலைவர் தான் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்களை அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இது எல்லாம் வந்து தேர்தல் வேட்பாளர் இது வரும்பொழுது இன்னும் கொடூரமாக மாறும். ஓகே, அன்னைக்கு விஜய்க்கு சொன்னார் பார்த்தீங்களா, உங்களை நம்பி தான் நிற்கிறேன், நம்பலாம்ல, பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. ஆமாம், இந்த பயம்லாம் இருக்குது அவருக்கு. பயமா? அது பயம் தான், வேற என்ன? பயத்தின் வெளிப்பாடாது. மௌனமாகறாங்களா அவர் பேசும்போது? அவர் சொல்லி முடிச்சோன்னா மௌனமாகறாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு அவருக்கு. என்னப்பா அவங்களை நம்பி தான் இறங்குறேன் அப்படின்னு. அது வந்து மேட்ரு இல்லைங்க. தேர்தலில் வந்து அந்த மக்களை நம்புறது மட்டும் போதாது. அவங்க என்ன ஓட்டு போட்டுருவாங்க, துட்டு கூட வாங்காமல் ஓட்டு போடுவாங்க. ஆனால் வெளியில் இருக்க பரவலான மக்கள்கிட்ட நியூட்ரல் ஓட்டர்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் பேசணும். அவங்கள்ட்ட தான் அரசியல் கொண்டு போகணும். நீங்கள் அந்த பக்கத்து மாவட்டத்தில் ஓட்டுறான், இந்த மாவட்டத்துக்கு வர்றியா, எங்கள் மாவட்டத்துக்கு வர்றியா, மலேசியாவுக்கு போறியா, எங்கள் மாவட்டத்துக்கு வரமாட்டேங்கிறேன்றான். நீங்கள் இந்த மாவட்டத்தில் வரும்போது ஒரு 10 மாவட்டத்தை சேர்த்து நீங்கள் பிரச்சனைகளை பேசுனீங்கன்னா அவன் அடங்கிடுவான். கரெக்ட். தலைவர் நம்ம மேட்டரை பேசுகிறாருப்பா எடுத்துன்னு. இன்னொன்று, நீங்கள் முத நாளே அங்கே வந்துடணும். எம்ஜிஆர்லாம் அந்த வேலையை பண்ணுவார். இவர் காலில் கிளம்புறதுன்னு தான் போடுறாரு. புறப்பட்டார் விஜய், நகர்ந்தார் விஜய், வந்தார் விஜய். டயர் சுற்றுதா ரமேஷ், இப்போ தான் சுற்ற ஆரம்பிச்சிது சுரேஷ். எந்த கார் ரமேஷ், அதே கார் தான் சுரேஷ். அந்த கார் நம்பர் பிளேட்டில் எடுத்து நீ ஆர்டிஓ இதில் போட்டுப்பார், ஏதாவது இது இருக்குதா, இப்படிலாம் டீகோட் பண்ணுகிறானுங்க. அதனால் இவர் ஒரு நாள் முன்னாடி அங்கே போயிடணும். ஒரு நாள் 2 நாள் முன்னாடி போயிட்டு ஒரு ட்ராவல் அங்கே இருக்கிற ஆட்களை கூட்டு பேசலாம். மாவட்ட செயலர் அந்த சுற்று மாவட்டம் எல்லாம் வாங்கப்பா உட்காருங்க, என்னென்ன பிரச்சனை இது, ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு, யார் இது, என்ன இது, இதெல்லாம் பண்ணால் புஷியே பயந்துடும். அப்போ புஷிக்கு தைரியம் இருக்குது. எப்படி மெட்ரோ ட்ரெயினுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்காம தலைவரே தமிழகம் வஞ்சிக்குன்னு அறிக்கை கொடுக்க தலைவர்னானுங்கள, இதே கலைஞர் இருந்தால் நடக்குமா, ஜெயலலிதா இருந்தால் நடக்குமா? என்னது கிட்டவா வஞ்சிக்கிறதா? அறிக்கை அனுப்பாமல் ஒன்றும் அனுப்ப தெரியாமல் இதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உனக்கு நீ இவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு என்னென்னு நீ அனுப்புவ. பார்லிமெண்ட்டில் போய் பல்பு வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? மெட்ரோ ட்ரெயின் என்ன மெட்ரோ ட்ரெயின் நீ அனுப்பிச்சல, ஒவ்வொன்றுக்கும் காரண காரியத்தோட மறுப்பு திட்டன்னு அனுப்பிச்சோம்மா. அப்புறம் எங்கே வஞ்சிக்கிறோம்? சரி பண்ணிட்டு வா, முடிஞ்சிச்சா? இதுதான் அரசியல் வேறு, யதார்த்தம் வேறு. அதே தான் புஷி இவர்கிட்ட, தலைவர் அது அப்படி தலைவர் இப்படி தலைவர்னா நம்புறது, நம்புனா நட்டார் தான். என் தலைவன் நம்பவும் செய்யணும், நம்பவும் கூடாது. தலைவன் அப்படி தான் சோதிச்சுக்கிட்டே இருக்கணும். எம்ஜிஆர்ட்ட அது இருந்தது, ஜெயலலிதாட்ட இருந்தது, கலைஞர்கிட்ட இருந்தது. அது விஜய்கிட்ட இல்லை. விஜய்கிட்ட சுத்தமாக இல்லை. இல்லை சுத்தமாக இல்லை. புலனறிவு ஒன்று இருக்கும்ல, சொல்கிறவன் போய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா, தலைவரே நீ தான் என் உயிரே உனக்கு கொடுப்பேன்னா ஏதோ மேட்ரு இருக்குது. சிரித்து வாழ வேண்டும்ல ஒரு வசனம் வரும், வளையிற அம்பையும் வளையிற மனிதனும் நம்பாதேன்னு. ஜெயலலிதாட்ட எல்லாம் வளைஞ்சு தான் நிற்பான், ஆனால் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பேட்டா தோத்தா ஓடி போயிடுங்கடான்னு. வலை ஒன்றை வச்சு தான் நான் காரியம் சாதிக்கணும், அதனால் வளைஞ்சிக்கோ வேலை செய் அப்படின்னு இது பண்ணுவாங்க. கலைஞருக்கும் தெரியும், எம்ஜிஆருக்கும் தெரியும். இவர்கிட்ட அது எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாரு, ஜெயலலிதான்னு சொல்லிக்கிறாரு, கலைஞர் சொல்லிக்கிறாரு. சொல்கிறதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. நம்ம அது அவங்க ஒர்க் ஸ்டைல் என்னான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அது ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க இந்த ஒர்க் ஸ்டைல் என்ன, பேட்டிகள் பல இதில் இருக்குது. அதுலையுமே எதுவுமே பண்ணாமல் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது. நான் வெளியே வரமாட்டேன்னா எப்படிங்க? நீங்கள் வந்து இயங்காமே இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு 2 நாள் உங்களை வீட்டுக்குள்ளேயே உட்காருங்கன்னா உட்கார முடியுமா உங்களால்? உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஒரு 10 நாள் அப்போவே நம்மளால் இருக்க முடியாது, உயிரே போன மாதிரி இருக்கும். அப்போ கூட நம்ம எதாவது பண்ணணுன்னு இருப்போம். செல் எடுத்துக்கணும். எங்கள் செல்லை பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையா? ஏன் என்னெல்லாம் பீடி குடிச்சாதான் அவனுக்கு வரும்னுவாங்க. இப்போ பார்த்தா செல்லு இருந்து 2 ட்விட்டர் பார்த்தா தான் வருன்ற கண்டிஷன். ஏன் அப்படி பழகிட்டோம். நம்மளால் அந்த நியூஸு மற்ற விஷயங்கள் பார்க்காம இருக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு தலைவர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் பார்க்கணும்ல. அப்போ எல்லாத்தையும் பார்ப்பீங்கள்ல. பார்க்கும்பொழுது என்ன தப்பு நடக்குது ரைட் நடக்குது தெரியும்ல. அப்போ எதுவுமே தெரியாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எதுவுமே பார்க்கலன்னு தானே அர்த்தம். எப்படிங்க ஒரு தலைவரால் இருக்க முடியுது? ஆச்சரியமாக இருக்குதுங்க. எப்படிங்க இருக்க முடியும்? நமக்கு எழுதி கொடுக்குறாங்க ரைட்டு, ஏன்டா இந்த சப்ஜெக்ட்லாம் மிஸ் ஆகிருக்குதுன்னு கேட்கணும்ல.
அறிக்கை விடணும்ல. நான் முதல்ல சொன்னேன், ஒரு உங்களுக்கு மைனஸ் இருக்குன்னா அதை ப்ளஸ் ஆகிறதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருந்துருக்கும். நான் பார்த்துக்குறேங்க அப்படின்ட்டு, இந்த தலைவரை இந்த விஷயத்துக்கு ஒரு அறிக்கை ஒன்று ரெடி பண்ணிடுறேன், சைன் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி காந்தி பேரை தூக்குறாங்க, அது எப்படி அனுமதிக்க முடியும்? மாநில அரசு தலைமையில் நம்ம மாற்று கருத்து இருக்குங்க. மாநில அரசு தலைமையில் 40% எப்படிங்க போடுவோம்? அறிக்கை விடணும் தலைவரை, உடனே விடுங்க. இந்த மாதிரி யார் விட்டுருக்கா, இந்த இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பர்ட் டீம் என்னடா பண்ணுறீங்க, எல்லாம் எடு போட்டு அறிக்கை. ஒரு பையன் மேலே சோறு வந்துச்சு, அவங்களாம் அறிக்கை விட்டாங்க. நம்ம முதல்ல விட்டுருணும் தலைவர், மிஸ் பண்ணிட்டோம், அறிக்கை விடுங்க. இந்த அது இது பண்ணாதாங்க. ஏங்க நீங்கள் டாஸ்மார்க்கை கையில் எடுத்தாலே பெண்களுடைய வாக்கு உங்களுக்கு தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சோக கதை இருக்குங்க, இருக்குதா இல்லையா? அப்புறம் பார்ப்போம் விஜய் அதெல்லாம் கையில் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். விஜயனுடைய இன்றைய பேச்சை குறித்து உங்களுடைய மதிப்பீடுகளே ரொம்ப விலாவரியாக ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பேசியிருந்தீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய அடுத்த செயல்பாடு எப்படி இருக்கிறது. மிக்க நன்றி. நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.